இப்போ நம்ம தேங்காய் பொடி எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு பொடி. இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் உளுத்தம்பருப்பு, அதை வந்து நல்லா செவக்க வறுத்துக்க போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம், இல்லைன்னா அது வந்து தீஞ்சு போயிடக்கூடாது. ஸோ இது நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரையிலும் நம்ம நல்லா வறுத்துக்கிறோம். அது வறுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அதை இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மிளகா வத்தல் போட்டுக்க போகிறோம். மிளகா வத்தல் வந்து வறுத்துக்க போகிறோம். மிளகா வத்தல் வந்து அவாவா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். மிளகாவோட வாக்கும் இருக்குது. நான் ஒரு 10 மிளகா போட்டுருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை வந்து உங்கள் காரத்துக்கு தக்கன போட்டுக்கலாம். மிளகாய் என்னென்னா வறுத்துன்றதுக்கப்புறம் அதையும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து 1 கப்பு தேங்காய் போட்டுக்கிறோம். தேங்காயெல்லாம் இருக்கிறனால காரம் வந்து ஓரளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம தேங்காயை வந்து நல்லா வந்து வறுத்துக்கணும். அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதோட மாய்ஸ்சர் எல்லாம் ஈரத்தன்மை போகிற வரலும் நல்லா அதை வந்து வறுத்துட்டுறணும். நம்ம தேங்காய் சாத்துக்கெல்லாம் எப்படி வறுத்துக்கிறோமோ அந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துட்டுறணும். இதையும் சில பேர் இதில் உளுத்தம்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பும் போட்டுப்பா. அவங்களோட இஷ்டம் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த தேங்காயை வந்து நல்லா ட்ரையாக ஆகிற வரையிலும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாதக்கி இருக்கிற மாதிரி நல்லா நம்ம வறுத்துக்கிறோம். வறுத்துனதுக்கப்புறம் இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுடுறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து உப்பும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு அடுப்பை அணைச்சிட்டு சும்மா வந்து கொஞ்சம் நாளே அதை வறுத்துக்கிறோம். இது எதுக்குன்னா அந்த உப்பு பெருங்காயத்தை ஏதாவது ஒரு மாய்ஸ்சர் இருந்ததுன்னா அதையும் வந்து எடுத்துக்கிறதுக்காக, ஏன்னா பொடி நாள்பட வச்சுக்கிறதுக்காக. இதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். மிக்சி ஜார் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து அரைச்சதுக்கப்புறம் இப்போ எப்படி நல்லா பொடியாக எடுத்தது தேங்காய் பொடி, இதை வந்து ஒரு தட்டில் போட்டு ஒரு 15-20 நிமிஷம் ஆற வச்சுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மிக்சியோட ஹீட் இருக்கும் இல்லையா, சில வாட்டி அதில் கூட தண்ணி விட்டுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து 15 நாளைக்கு வந்து வச்சுக்கலாம். நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் பொடி. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.